ஹாய். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் போட்டுட்டு அந்த ஏபிக்கு அக்ராஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். அண்ட் அந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். அண்ட் இதில் நீட்டில் கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா லைக் மெனி பீப்புள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ரைட் ஆர் ராங், தட் இஸ் அனதர் சைட், பட் தே ட்ரைடு. ஸோ நான் அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன், அப்ரிஷியேட் தெம். இந்த இடத்துல எகெயின் சொல்கிறேன், இட் ஒன்ட் பி ஆஸ்ட் இன் நீட். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, படிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி ஸ்டாப் திஸ் வீடியோ. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி. இல்லை எனக்கு இந்த ஆன்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குன்னா we can move forward to this video. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே எனி சர்க்யூட், எனி ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்ஸ் கேன் பி சிம்பிளிஃபைடு. அதாவது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். லைக் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது பேர் தான் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அது நம்ம சீரிஸ் பேரலல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும்போது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வச்சுமே we have studied that, இன்னும் மீட்டர் பிரிட்ஜ் அப்போலாம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏன் அப்படின்றது சொல்லிடுறேன். பட் இதுக்கு வந்து ஐ ஹேவ் டன், எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்துச்சு. பட் அந்த ஆன்சர் எனக்கு சரியாக தப்பான்றது என்னால் சொல்ல முடியாது. பட் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் தரேன். ஓகே, சஸ்பென்ஸ்னால் வைக்கல, இப்போவே சொல்லிடுறேன். என்னென்னா சர்க்யூட் லேப் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட், நிறையா எலக்ட்ரானிக் சர்க்யூட் பேஸ் பண்ணி நாங்கள் இதில் சர்க்யூட் ட்ரா பண்ணுவோம். ரேதர் தென் நம்ம ஹார்ட்வேராக பண்ணுறதுக்கு பதில் இந்த சாஃப்ட்வேரில் வந்து வீல் டூ. அண்ட் நமக்கு என்னென்ன காம்பனண்ட், என்னென்ன ஆன்சர் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் இந்த சர்க்யூட்டை நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி இந்த இடத்துல வோல்டேஜ் கொடுத்துட்டு ஆம்பியர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ப்ரூஃப். அதாவது நான் தரப்போகிற ஆன்சர் வந்து கரெக்ட் தான் அப்படின்றது எனக்கே செல்ஃப் டவுட்டாக இருந்தது. அதுக்காக தான் இந்த சர்க்யூட் ட்ரா பண்ணி ஐ ஹேவ் ஃபவுண்ட் த ஆன்சர் விச் கம்ஸ் ரைட். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ மேபி உங்களுக்கு ஸ்டாப் பண்ண கண்டினியூஸாக பண்ணுறீங்கன்னா அகெயின் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கான டைம் இப்போ கிடையாது. தெர் இஸ் ஒன்லி ஐ திங்க் எப்படி சொல்கிறது, 2 வீக்ஸ் கூட கிடையாது. கோ அண்ட் ஸ்டடி. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யூ கேன் வாட்ச் திஸ். ஓகே, அவ்வளோதான் டிஸ்க்ளைமர் தர முடியும். திட்டாதீங்க கமெண்ட்டில் வந்து, இப்போ இந்த வீடியோ தேவைதானா, போட்டு குழப்பாதீங்க, பயமுத்தாதீங்க, அப்போல்லாம் கிடையாது. சரி, ஓகே, டிஸ்க்ளைமர்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ என்னென்னா ப்ராப்ளம்னா, இந்த சர்க்யூட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயமுத்துற சர்க்யூட்டாக இருக்கும். பட் இப்படி ஒரு சர்க்யூட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அனதர் ஃபார்ம். ஓகே, இதுதான். சப்போஸ் இது ஏபி அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்படி ஒரு சர்க்யூட் இருக்குது. இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றது லேட்டர். பட் திஸ் இஸ் த அனதர் ஃபார்ம் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சோம். இப்போது இதே சர்க்யூட் தான் இது. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, எக்ஸ்ட்ரா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்களேன், இது வந்து நமக்கு ஒரு பேரலல் சர்க்யூட். சிமிலர்லி இதுவும் ஒரு பேரலல் சர்க்யூட். உங்களுக்கு புரியுதில்ல? இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் வந்து வேறு இடத்துல கொடுத்துருக்கலாம். பட் எல்லாமே ஒரு ஒயர் தான். ஸோ கரெக்டாக அந்த பேரலாக தான் திறந்தால் தான் பேரலல் கனெக்ஷன். அப்போனா கிடையாது. 2 எண்டுமே சேம் எண்டில் கனெக்ட் ஆகிருக்கா அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் பேரலல். ஸோ ஹியர் வி கேன் சி தீஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் பேரலல். அப்படி இந்த என்ன ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், சிமிலர் சர்க்யூட் தான். இங்கே ஆர், இங்கே ஆர். அப்போ இந்த ரெண்டுமே சேம் ஆர் அப்படின்னா பேரலில் இது வந்து R/2 இருக்கும். ஸோ திஸ் இஸ் R/2. This remains R, so this is R. So this remains R, so this is R. And of course this remains R, this is R. And இங்கே ஆல்ரெடி பார்த்த மாதிரி R 2 R parallel இருக்குது. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோம்னா R/2. ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்குது. பட் இந்த இடத்துல இன்னும் பிரச்சனை இருக்குது. இதை உங்களால் வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக அசியூம் பண்ணிக்க முடியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக வரைஞ்சிட்றேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்திட்டுருக்கேன். மீன்ஸ் ஃபாஸ்ட்டானா நடத்துறதில்ல, பேசுகிறது. ஏன்னா உங்கள் டைம் வந்து நான் ரொம்ப கன்சியூம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கேன். ஸோ தட்ஸ் வை. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஏன்ற பாயிண்ட், இது வந்து பீன்ற பாயிண்ட். ஸோ ஏன்ற பாயிண்ட்லேருந்து 2 ரெசிஸ்டன்ஸ் பிரியுது. ஸோ R/2. இது R/2 எடுத்துக்கலாம்னா இது வேணால் R/2ன்னு எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா மீதி சர்க்யூட் வந்து அதை வச்சு ஃபாலோ பண்ணும். லெட்ஸே நான் வந்து மேலே இருக்கிறது Rன்னு இருக்கிறதுனால I assume this is R. இது வந்து R/2. ஸோ ஏலேருந்து 2 வயர் பிரியுது. ஸோ தட் இஸ் R and R/2. அண்ட் இது நமக்கு வந்து மிட் ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். ஸோ தட் இஸ் R. ஏன்னா நமக்கு கனெக்டாக இருக்குது. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸோட எண்ணும் அந்த ரெசிஸ்டன்ஸோட எண்ணும். அண்ட் இங்கே பாருங்கள், Rக்கு
பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R/2. ஸோ ஆருக்கு பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R/2. அது மாதிரி R/2க்கு பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R. உங்களுக்கு அது புரியுதுல்ல? ஏன் R/2 R அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன், புல்லட் ட்ரெயின் மாதிரி. பட்டு உங்களுக்கு இது புரியுதுல்ல, லைக் R/2 எப்படி எடுத்திருக்கேன்னு. அஃப்கோர்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. இப்போ உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரியும் பிரிட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஸோ நம்ம அந்த மிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம தூக்கிட முடியாது அப்படின்னு. கரெக்டு தானே? இங்கே பாருங்கள், P/Q = R/S அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து பிரிட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ தட் வி கேன் ரிமூவ் திஸ் ரெசிஸ்டன்ஸ். பட் இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகாதனால அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு we won't consider, நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இந்த இடத்துல பாருங்கள், P/Q is not equal to R/S. ஏன்னா இங்கே R/R/2 2ன்னு வருது, இங்கே R/2/R 1/2ன்னு வருது. ஸோ which is not equal. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரிட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா இந்தளவுக்கு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கே ஒரு டேர் வேணும், நமக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். அது இல்லாமல் நாலேஜ்னால் செகண்டரி தான், பட் இது வரைக்கும் வர்றதுக்கே ஐ அப்ரிஷியேட் யூ. சரி, இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்சிஆர்டி புக் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு கியூப் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் கொடுத்துட்டு அதில் ஃபைனல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டாக இருந்தாலும் கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த இடத்துல சால்வ் பண்ணுவாங்க. வி டோன்ட் யூஸ் சீரியஸ் பேரலல் வீட்ஸ்டோன் அந்த யூஸ் பண்ண மாட்டோம், கிர்ச்சாஃப்ஸ் லா வச்சு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டாக இருந்தாலும் அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆர் ஈக்குவலன்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டரியோட வேல்யூ வந்து V, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து V, அண்ட் இதில் வந்து ஐன்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் இதோட ஸோ இந்த காம்பினேஷனோட ரிசல்டன்ட் தானே ஈக்குவலன்ட் தானே இது. ஸோ சிமிலர்லி இந்த இடத்துல நீங்கள் சேம் வோல்டேஜ் தரீங்க அப்படின்னா அதில் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் பிரின்சிபல் ஐடியா. ஸோ இதுலேருந்து தான் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இந்த ஐடியா நான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐடியாவிலேருந்து நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, நத்திங், R = V/I ஓம்ஸ் லா தான். பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாதே. ஓகே, ஐன்ற கரண்ட் வருது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா I1 I2 அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, இந்த I ஃபர்தராக இந்த இடத்துல I3 போகும், இந்த இடத்துல I1 - I3 இருக்கும். இந்த ஜங்ஷனில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். எகெயின் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கட் பண்ணுறேன், ஸ்பூன் ஃபீடிங் பண்ணல. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் யூ ஆல்ரெடி ரிவைஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷன். ஓகே, இந்த இடத்துல எகெயின் I3 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன கரண்ட்னா, இந்த ரெண்டு கரண்ட்டை சேர்ந்து I2 + I3. நான் இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன்ல, இந்த வயலட் கலரில், இது எல்லாமே கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல. ஸோ எகெயின் இந்த இடத்துல சேம் கரண்ட் வரும், இந்த இடத்துல இந்த சேம் கரண்ட் வரும். ஆட் பண்ணி இந்த இடத்துல I1 + I2 தட் இஸ் I. ஏன்னா இந்த இடத்துல I1 + I2 I, அதுவும் நம்ம எழுதிக்கணும். I = I1 + I2 கிர்ச்சாஃப் கரண்ட்ல இந்த இடத்துல எழுதியிருக்கிறது எல்லாமே. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. எகெயின் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல ஓம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த இடத்துல கிர்ச்சாஃப் கரண்ட் லா வோல்டேஜ் லா எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இட் வில் லீட் யூ டு கெயின் நாலேஜ் அண்ட் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். சரி, இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த இடத்துல எத்தனை லூப் KVL தான் யூஸ் பண்ண போகிறோம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா தான். இந்த இடத்துல நம்ம எத்தனை சர்க்யூட்ஸ் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். எத்தனை சர்க்யூட் தேவைன்னா, ஒவ்வொரு சர்க்யூட்டும் ஒவ்வொரு லூப்பும் நமக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷன் தரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்குது, I1 I2 I3 அப்படின்னு 3 வேரியபிள் இருக்குது. டு சால்வ் தீஸ் வி நீட் 3 ஈக்குவேஷன்ஸ். 3 வேரியபிள் இருக்குன்னா, 3 அன்னோன் இருக்குன்னா நமக்கு 3 ஈக்குவேஷன் தேவை. ஸோ இந்த இடத்துல நான் 3 டிஃப்ரெண்ட் லூப் கன்சிடர் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஐ வில் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் V/I அப்படின்றது என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லூப் சிம்பிள் தான். அதாவது இந்த இடத்துல Vயில் ஸ்டார்ட் பண்ணி இது வழியாக போயிட்டு இது வழியாக போயிட்டு இது வழியாக போயிட்டு இது வழியாக போயிட்டு இது வழியாக வருது. ஸோ அதுக்கு போடலாமா? என்னென்னா நீங்கள் KVL எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோடய ஐடியா. V = I1 × R plus I1 R/2 minus I3 R/2. ஸோ அது அல்டிமேட்டாக எப்படி எழுதுறான்னா,
I1R + I1R/2 இது வந்து 3ன்னு எழுதிக்கலாம். அதாவது 3 அதாவது 1 + 1/2 3/2ல. ஸோ அது மாதிரி. ஸோ எரேசர் எடுத்துகிட்டு இதை நான் வந்து அழைச்சிக்கிட்டு ஸோ 3 I1R/2. ஓகே, இப்போ வேறு கலர் எடுத்துக்கலாம், பிளாக் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் லூப் என்னென்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வழியாக போகுது. அதுக்கு பாருங்கள் V I2R/2 + I2R + I3R. Again similarly I2R/2 + I2R, that is 3 I2R/2. So I can rub this. ஸோ நமக்கு இந்த இடத்துல 2 ஈக்குவேஷன் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஒன்று கன்சிடர் பண்ணோம். ஐ டேக் திஸ் மஞ்சள் கலர். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் எப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஒரு கன்சிடரேஷனுக்கு எகெயின் உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரணும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் லூப்பாகவே வரைஞ்சி காமிச்சிடலேன். என்னோடய லூப் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இது வழியாக போயிட்டு இது வழியாக வந்துட்டு எகெயின் இது வழியாக போயிட்டு இது ஒரு டோரா மேப் மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் என்னோடய நியூ லூப். இந்த லூப்புக்கு எகெயின் KVL வந்து யூஸ் பண்ணலாம். V எகெயின் I1R + I3R. பரவாயில்ல, நமக்கு அந்த /2 வராமல் வந்துடுச்சு. ஸோ அது வரைக்கும் we are lucky. + I2R + I3R. ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம்னா V இங்கே பாருங்களேன் I1 + I2 × R + 2I3R. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சிமிலர்லி இந்த ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். எகெயின் நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேனே. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2V வரும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3/3R/2 காமனாக இருக்குது. ஃபார் வாட்? I1க்கும் I2க்கும். ஸோ I1 + I2 அண்டு அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு + I3R/2. ஸோ நிறைய இடத்துல ஸ்டெப்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எகெயின் உங்கள் டைமை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். எகெயின் டினாமினேட்டர் 2 இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் ஐ எம் கெட்டிங் இந்த இடத்துல I1 + I2 இருக்குல்ல, அதை வந்து ஐன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவில் வந்து அது கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல 2I3 இருக்குது, பட் இங்கே இடத்துல I3 தான் இருக்குது. ஸோ எகெயின் I am multiplying this by 2. ஓகேயா? அப்படின்னா 8V = 6R I1 + I2 + 3R. again 2R. again அந்த தப்பு தான் பண்ணுறேன். I1 + I2 ஐன்னு எழுதிக்கிறேன் from my initial condition. So similarly இந்த இடத்துல V I × R + 2I3Rன்னு இருக்குது. ஓகே, again இந்த இடத்துல ஒரு I3 2 மல்டிப்ளை பண்ணி பர்மிட்டுக்கு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து அந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுறேன். ஸோ தட் வாட் ஐ வில் கெட் 7V, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 7V which is equal to 6RI மைனஸ் IR, அதாவது 6IR மைனஸ் IR 5IR அண்ட் வந்து 0 வந்துடும். கரெக்டாக? ஸோ R = V/I. ஸோ இந்த இடத்துல V/I கண்டுபிடிக்கிறேன்னா ஸோ இந்த இடத்துல இருக்க I கீழே வந்துடும், இந்த இருக்க 7 வந்து கீழே போயிடும். ஸோ 5/7 × R. ஸோ அவ்வளோதான். V/I = 5/7Rன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ V/I R ஈக்குவலண்ட்டாக அப்போ 5/7R. இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி இதாண்டா ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. சீரியஸ்லி எனக்கு தெரியல. இது வந்து நான் வந்து ரொம்ப பெருமைக்கு சொல்ல, தி வெரி ஃபஸ்ட் டேக். இது வந்து ஃபஸ்ட் டேக்கு நான் இந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஓகே, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதாவது இந்த சர்க்கியூட் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் AB என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5/7R அந்த R அப்படின்ற ரெசிஸ்டன்ஸுக்கு. சரி, ஓகே, இது எப்படி நீ கரெக்டு அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அதுக்கு தான் இந்த ப்ரூஃப்.
என்ன அப்படின்னா நான் சிமிலர் சர்க்யூட்டை இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் இந்த இடத்துல ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் அம்மீட்டர். அண்ட் இது வந்து கிரவுண்டு. ஏன் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிரவுண்ட் கொடுத்தா தான் சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஜஸ்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். பட் தட் ஓன்ட் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கன்வென்ஷன்லாம் கிடையாது. கிரவுண்ட் கனெக்ட் பண்ணோம். இதில் 10 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் யூ கேன் சி 10 வோல்ட். ஜூம் பண்ண முடியாது பிபிடியில். 10 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 14 ஆம்பியர்ஸ் போகுது. அப்போனா R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு V/I. கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடத்துல V அப்படின்றது 10 ஆம்பியர் எவ்வளோ போகுதுன்னா 14 ஆம்பியர். ஸோ நான் ஃபர்தராக இது பண்ணேன்னா 5/7 அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்துல 1 ஓம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்ட்டு மல்டிப்ளை பை 1. அந்த இடத்துல R ஓம்னு இருக்குது, அதாவது வேல்யூ ஆஃப் ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் வில் பி மல்டிப்ளை பை R. இப்போ சப்போஸ் 5 ஓம்னு கொடுத்துருந்தாங்க, தட் வில் பி மல்டிப்ளை பை 5. ஓகே, ஒரு வழியாக முடிச்சாச்சு. அண்டு இந்த ப்ராப்ளம் வந்து நானாக விருப்பப்பட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தட் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆஸ்ட் இன் மெயில் இது எப்படி போகிறது அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், லைக் இட் இஸ் நாட் சிம்பிள், இட் கேன் பி டன் வித் 11-12 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி முடியும், எல்லாமே தெரிஞ்சது தான், நான் அவங்கள்ட்ட தெரியாதது எதுவுமே சொல்ல. பட் இட் இஸ் இன்டர் கனெக்டட். எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஓம்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டே நமக்கு வந்து அந்த பேரல் வச்சு நம்ம R/2 அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு KVL KCL அதுவும் இல்லாமல் 3 லூப் கன்சிடர் பண்ணி 3 ஈக்குவேஷன் ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்பிளைன்ட். பட் ஸ்டில் அவங்களுக்கு சப்போஸ் என்ன நினச்சிடக்கூடாதுல்ல, இவருக்கு சால்வ் பண்ண தெரியாது அப்படின்றதுக்காக அப்படின்னு இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டு அவங்க டவுட் கேட்டதுனால தான் அவங்க டவுட் கேட்டதுனால தான் நான் இது வந்து போடுறேன். ஸோ ஐம் சாரி. சப்போஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.